ரேட்டு அஃபோர்டபுளாக இருக்குது, ப்ளஸ் கலெக்ஷன் நல்லா இருக்குது. கொஞ்சம் குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்குது. அதனால் நீங்கள் எடுக்கும். இப்போ பார்த்துட்டு இருக்க ட்ரெஸ்ஸில் ப்ரைஸ் அஃபோர்டபுள் தான். வேலவன் ஸ்டோர்ஸ், உஸ்மான் ரோட், டி நகர், சென்னை மற்றும் தூத்துக்குடி. வணக்கம், நான் குகணேசன் சோனைமுத்து. 2009 பார்த்தீங்கன்னா என்னுடைய முதல் திரைப்படம் வந்து மதுரை டு தேனி வழி ஆண்டிப்பட்டி. அதில் எல்லாமே எஸ்பிஎஸ் குகன்ற என்னுடைய பேர் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை சாயங்காலம் 5 மணி. இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா முதலாக டிஎஸ்எல்ஆரில் எடுத்து ஒரு லிம்கா ரெக்கார்டாக பதியப்பட்ட ஒரு திரைப்படம். அதுக்கப்புறம் முயல் ஒன்று பண்ணோம். அப்புறம் கொரோனா காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு பெரிய கேப். இப்போ சுப்பன், சரி பகவான்ஸ் பிக்சர்ஸோட ப்ரெசன்ஸில் சுப்பன் அப்படின்ற ஒரு படம் இப்போ பண்ணியிருக்கோம். இந்த 19/12/2025 வெள்ளிக்கிழமை இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்த படத்தோட ரிலீஸுக்காக உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல பெரிய மகிழ்ச்சி. எப்படி என்னுடைய மதுரை டு தேனிக்கு ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணீங்களோ அதே சப்போர்ட் இதுக்கும் வேணும்னு கேட்டுக்கிறேன். சார், இந்த கதையை எடுத்துக்கிட்டோம்னா இதில் ஹீரோ ஹீரோயின்லாம் ஒரு பேட்டர்ன் இல்லாமல் இதில் ஒரு 3 கேரக்டர் இம்பார்ட்டன்ட் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காங்க. எப்படின்னா வீரன், ஸ்ரீராம், அன்பு. எப்பயும் பார்த்திங்கன்னா ஒரு ரவுடிசத்தில் எப்பயுமே நமக்கு வெறும் அருவா தூக்குறது இல்லை, ஒரு அடையாளம் இருக்கும். இந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு புல்லட் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒரு பெரிய அடையாளமாக கொண்டு வந்திருக்கோம். இந்த பெரிய ரவுடி தன்கிட்ட இருந்த 2 பேரை பிரிக்கிறாரு. இதில் யாருக்கு இந்த புல்லட்டுன்ற ஒரு போட்டி வருது. ஸோ இவங்களுக்குள்ள என்ன பண்ண போகிறாங்கன்னு ஒரு ட்ராக் போகும். இப்போ பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாவில் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர், அதை சரியாக ஹேண்டில் பண்ணுறது நிறைய பேர் ஜெயிச்சும் இருக்காங்க. சரி, சோசியல் மீடியாவே பயன்படுத்தாத சில பேர் எப்படி மாட்டுறாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் உள்ளே வச்சுருக்கோம். அப்படி பாதிக்கப்பட போகிற ஒரு பொண்ணோட குடும்பம் என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்ற ஒரு ட்ராக் இதில் போகும். அதில் பார்த்திங்கன்னா ரிவெஞ்ச் அஸ் அ சென்டிமெண்ட் எல்லாம் இருக்கும். இதுக்கப்புறம் அன்புன்னு ஒரு கேரக்டர். கிராமங்களில் வாங்காத கடனுக்கு நிறைய பேர் இந்த ஜாமீன் போட்டு நிறைய பேர் மாட்டுவாங்க. அப்படி மாட்டின ஒரு கேரக்டர் அந்த ஊரை விட்டு இந்த வீரன் ஸ்ரீராம் வாழக்கூடிய ஊருக்கு வராரு. அவர் அங்கே வந்த இடத்துல எப்படி இவங்கள்ட்ட மாட்டுறாங்க, அவருக்கு என்னென்னலாம் ஆகுது, இந்த மாதிரி ஒரு 3 கிளை கதைகளும் சேர்ந்து உள்ளே வரும். ஆக்சுவலாக இதோட தீம் அப்படின்னு சொன்னோன்னா திணை விதைத்தவன் திணை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான்றது தான் ஜென்ரல். அது மாதிரி விஷயங்களும் இருக்குது. அதே மாதிரி உதவி, இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறோம் இல்லையா, மனிதாபிமானம். அது மாதிரி நம்ம செய்யக்கூடிய உதவி எப்படினாலும் நமக்கு வரும் அப்படின்ற விஷயமும் இந்த படத்தில் நம்ம சொல்லியிருக்கோம். இதுதான் ஓவரால் இந்த லைன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது ரொம்ப 2 hours 2.5 hours பண்ணாமல் ஒரு காம்பேக்டான ஒரு டைமில், ஏன்னா கொஞ்சம் ஆர்டிஸ்ட்லாம் புதுசுன்றதுனால ரொம்ப ஸ்பீடாக பண்ணியிருக்கோம் இந்த படம். சார் உண்மைதான், உண்மையிலே தேட்டர் கிடைக்கிறது பெரிய கஷ்டமாக இருக்குது. இதை ஒரு ஸ்டேஜில் நாங்கள் வந்து தேட்டரை மட்டுமே குறை சொன்ன காலங்கள் உண்டு. என்னுடைய முதல் படம் அடுத்த படத்துக்கெல்லாம் இப்போ யோசித்தா இன்றைக்கி ஓடிடி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேட்டருக்கு வரக்கூடிய ஆடியன்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறாங்க. இந்த ஹீரோ படம், இந்த ஹீரோ படம், இந்த ஹீரோ படம் வரணும். சரி, அதை தாண்டி எங்களை மாதிரி பண்ணக்கூடிய சின்ன படங்கள் முன்னாடி சொல்லுவோம் இல்லையா, ஒரு படம் ரிலீஸ் ஆகி ஒரு மவுத் பப்ளிசிட்டி உருவாகி வருவாங்க இல்லையா, ஆனால் அந்த டைமிங் இன்றைக்கி கிடைக்க மாட்டேங்குது. ஒரு ஷோ 2 ஷோ வருது, அந்த டாக் வெளில போகமுன்னே படத்தை தூக்கிடுறாங்க. வர்றவங்க எந்த படம் ஓடுதா இல்லையான்னு தெரிய மாட்டேங்குது. அது ஒரு பெரிய ட்ராபேக் தான் சார். அதையும் தாண்டி ஏதாவது ஒரு சில படங்கள் ஜெயிக்குது. அந்த டைமிங் சார் தேட்டர் கேட்டதுனால எங்களுக்கு ஒரு பெரிய இது இருக்குது. எங்களை மாதிரி படங்கள் பண்ணுறவங்களுக்கு 100 கோடி 500 கோடி பண்ணுற படங்களுக்கான அதே டிக்கெட் தான் எங்களை மாதிரி 1 கோடி 2 கோடி 3 கோடியில் எடுக்கணும் இருக்குது. அதனாலையும் வர்றது பிரச்சனையாக இருக்குது சார். இதெல்லாம் இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, இந்த ஓடிடியில் படங்கள் வந்து 8 வாரம் கழித்து வந்தால் தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோன்ற ஒரு ஜனவரிலேருந்து வருதில்ல. அதே மாதிரி இந்த தேட்டருக்காரவங்கெல்லாம் சேர்ந்து பேசி இது மாதிரி பட்ஜெட் படங்களுக்கு நம்ம இந்த டிக்கெட் கொடுக்கலான்னு ஒரு முடிவு எடுத்தால் நிச்சயமாக நல்ல படங்கள், பட்ஜெட்டில் எடுக்க படங்களும் சக்ஸஸ் ஆகுன்றது என்னுடைய நம்பிக்கை. கண்டிப்பாக சார், இது பெரிய லெவலில் பாதிப்பு தான் சார். என்ன அப்படின்னா நான் இன்றைக்கும் சொல்கிறேன், இந்த ஷேரிங் அப்படின்றது என்னுடைய மதுரை டு தேனிக்கு ஏர்செல் அப்போ இருந்துச்சு. அதுக்கு ஒரு அவுட்ரேட் மினிமம் கேட்டாங்க, கொடுத்துட்டும் பணம் வந்துருச்சு. இன்னொரு கம்பெனி இதே மாதிரி தான் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட என் டீமே நாங்கள் 3-4 வருஷம் அந்த ரிங் டோன் வச்சுருக்கோம். இன்றைக்கி வரைக்கும் எங்களுக்கு 10 பைசா வரல. பல தடவை கேட்டிருக்கோம், இந்த சொல்கிறோம் நாங்கள் மறுபடியும் ஒரு கார்பரேட் ஆஃபீஸ் நாங்கள் போய் அப்ரோச் பண்ண கூட முடியல, அதை அப்படியே விட்டாச்சு சரி அப்படின்னு. இதே நிலைமை தான் எனக்கு தெரிஞ்சு இப்போ ஓடிடியில் இருக்கும். ஓடிடி ஒரு பெரிய பலமாக இருந்துச்சு. இப்போ நாங்கள் படம் ஆரம்பிக்கும் போது ப்ரொடியூசரை சொன்னது, சார் படம் ஸ்க்ரீன் ஆயிடுச்சுன்னா ஒரு மினிமம் ரேட்டுக்காவது போகும்னு நினச்சோம். பட் இப்போ இருக்க சூழ்நிலை என்ன பண்ண போகிறோன்னு தெரியல, இது எப்படி சக்ஸஸ் பண்ண போகிறோன்னு தெரியல. இதில் எனக்கு தெரிஞ்சு சில இந்த மீடியேட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா,
அவங்க தான் இதை சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க ஒரு விஷயத்தை கொண்டு போய் ப்ரொடியூசர்கிட்ட எவ்வளோ முடியுமோ அடித்து வாங்கி வெளில கொடுக்குறன்ற ஒரு நிலை இருக்குது சார். ஏன் இதை தைரியமாக சொல்கிறேன்னா, நானும் மதுரை டு தேனி இதெல்லாம் நானும் ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் தான். நானும் இதெல்லாம் சந்திச்சிருக்கேன். இவங்கெல்லாம் சரி இது நல்ல படம், இது ஒரு ரேட்டு கொடுக்கலான்னு சொல்லி பண்ணால் கண்டிப்பாக தரமான நிறைய பட்ஜெட் மூவிஸ் வரும் சார். இந்த படத்தில் சில புதுமுகங்கள் தான், மற்றெல்லாம் ஒரு 4 படம் 5 படம் 10 படம் நடித்தவங்க தான். எப்படி சொல்கிறேன்னா, அவங்க இன்னும் பிஸ்னஸ் முகமாக மாறல. ஆனால் படம் பார்க்குறவங்களுக்கு இது தெரியும். புதுமுகம் போடுறதுல 2-3 விஷயம் எங்களுக்கு ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்குது. இன்றைக்கி ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் போட்டாலே அவங்களுக்கான ப்ரொடக்ஷன் காஸ்ட்டே கூடுது. அவங்க ரூம்ஸ், கேராவன், இந்த மாதிரி எல்லா விஷயமும் இருக்கு இல்லையா. புதுமுகம் போடும்போது நம்ம சொல்கிற டயத்துக்கு வருவாங்க, சொல்கிற டயத்துக்கு பண்ணுவாங்க. பெரிய டிமாண்ட் இருக்காது அவங்க ஜெயிக்கிற வரைக்கும். ஸோ அதனால் அதுவே பெரிய ஒரு அளவில் நமக்கு பட்ஜெட் குறையும் போது அஸ் அ டெக்னிக்கலாக இப்போ பார்த்தீங்கன்னா படம் எடுத்துகிட்டா போதுன்னு நினைக்கிறோம். அஸ் அ ஓப்பன் ஹார்ட் நான் சொன்னேன்னா, என்னுடைய முந்தைய படங்களை விட இந்த படத்தில் போஸ்ட் ப்ரொடக்ஷன் சூப்பராக பண்ணியிருக்கேன். நல்ல மியூசிக்கு, நல்ல 5.1 மிக்ஸ் ஆகட்டும். ஏன்னா படங்களுக்கு எனக்கு அதுக்கே பட்ஜெட் பத்தலை. ஸோ அப்போ அதுக்கெல்லாம் நமக்கு பட்ஜெட் வேணும்னா ஆர்டிஸ்டோட பட்ஜெட் குறைஞ்சா கண்டிப்பாக இதெல்லாம் யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த புதுமுகங்கள் போகிறதுல ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னா, நம்ம சொல்கிற டயத்துலலாம் அஸ் அ ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டீஸுக்கு படம் முடிஞ்சு வர வரைக்கும் நம்ம கூட இருப்பாங்க. அது ஒரு பெரிய ப்ளஸ். இதெல்லாம் சேர்ந்து தான் புதுமுகங்களை நோக்கி ஓடுறோம் சார். புதுமுகங்கள்லாம் காமோசமான எடுக்காமல் ஒரு ட்ரைனிங் பண்ணி எடுத்தோம்னா ரொம்ப சிறப்பாக வரும்ன்றது என்னுடைய இது சார். இந்த படம் நாங்கள் ஸ்டார்டிங் ஒரு 30 to 50 தேட்டர்ஸ் எங்களுக்கு கிடைச்சாலே அஸ் அ ஹாப்பி தான் நாங்கள். ஏன்னா அத்தனை தேட்டர்ஸ் ஆடியன்ஸுக்கு படம் பிடிச்சிருந்தா அது இன்க்ரீஸ் ஆகும். என்னுடைய மதுரை டு தேனி எனக்கு கிடைச்ச தேட்டர் வெறும் 8 தேட்டர். ஆனால் 3வது நாளில் அது 15 ஆச்சு. கிட்டத்தட்ட அடுத்த வாரமே அது 50 தேட்டருக்கு மேலே ஓடிச்சு. இப்போ நான் ஒரு 100 தேட்டர் வீம்புக்கு நம்ம சொன்னோம்னா எடுத்து தருவாங்க. ஆனால் கடைசியில் அந்த தேட்டருக்கு போகலன்னா எப்பயும் போல தான் எல்லோரும் சொல்கிற மாதிரி போஸ்டர் காசு, இந்த கியூப் காசு கூட ப்ரொடியூசருக்கு வருமானு தெரியாது. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, எனக்கு 30 to 50 தேட்டர்ஸ் கொடுங்க, ஆடியன்ஸுக்கு படம் முடிச்சா அப்புறம் அந்த படம் பார்த்துக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் சொல்லியிருக்கோம். ஆமாம் சார். இப்போ என்னென்னா பெரிய படங்களே எனக்கு இந்த அவுட்ரேட்டுன்ற ஒரு விஷயமே எனக்கு இல்லை அப்படின்றாங்க. பெரிய படங்களுக்கே எப்பயும் போல் இந்த எம்ஜி இல்லைன்னா டிஸ்ட்ரிபியூஷன் லெவலில் தான் இருக்குன்றாங்க. பெரிய படமுக்கே இன்றைக்கி அவுட்ரேட் இல்லைன்ற விஷயம் தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்மளை மாதிரி படங்கள் இந்த பட்ஜெட்டில் பண்ணுற படங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்லை சார். இன்னும் எப்படி நம்ம ஓடிடி சொன்னோம் இல்லையா, ஒரு மினிமம் பட்ஜெட்டாக அவுட்ரேட்டாக வாங்குறது இப்போ இல்லாமல் போன மாதிரி இதுவுமே இல்லை. ஆனால் இப்போயுமே சார் எங்களுக்கு ஒரு சின்ன இப்போ ஓடிடிலே பார்த்தா சின்ன சின்ன படங்களை விட மலையாள படங்களும் மற்ற மொழி படங்களும் நிறைய வருது. நாங்களே உட்காந்து பார்க்குறோம். கண்டிப்பாக எல்லோரும் பார்ப்பாங்க. ஏன் இங்கே இருக்க நல்ல படங்களுக்கு சார் சின்ன படம் பார்த்தாலே அதை பார்க்குறதுக்கு முதல் ரெடியாக இல்லை. ஏன் அந்த நிலைன்னு தெரியலை. எனக்கு தெரிஞ்சு அஸ் அ ப்ரொடியூசர் கவுன்சிலருந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லேருந்து சின்ன படமாக அதுக்கு ஒரு டைம் ஒதுக்கி சரி படம் போடுங்க பார்க்குறோம், இந்த படம் நல்லா இருக்குது, இதை நாங்கள் கொண்டு போகிறோன்ற விஷயம் ஏன் பண்ண மாட்டேன்றாங்கன்னே தெரியலை. ஜெயித்தவங்களே ஜெயிக்கிறாங்க, மார்க்கெட் இருக்கவங்களே போயிட்டுருக்காங்க. ஆனால் ஒரு விஷயம் எல்லாருமே அந்த மார்க்கெட் வந்தோடனே மறக்கிறாங்க, நம்ம எங்கேருந்து வந்தோன்ற விஷயத்த மறக்கிறாங்க. அது பெரிய கஷ்டம். கண்டிப்பாக இந்த படம் எப்படி சொல்கிறதுன்னா, ஓப்பனாக சொல்லணும்னா எனக்கு நிறைய படங்கள் சக்ஸஸ் ஆகுது. அதோட கருத்துகளும் சரி, அந்த விஷுவல்ஸும் பார்த்தோன்னா கண்டிப்பாக பேரண்ட்ஸோடு உட்காந்து பார்க்க முடியலை, ஃபேமிலியாக பார்க்க முடியல, யங்ஸ்டர்ஸ் கொண்டாடுறாங்க. அந்த விஷுவல்ஸ் எல்லாம் இல்லாமல் இந்த படத்தில் ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கலாம். இதில் நம்ம ரொம்ப சிம்பிளாக சொன்னால், ஸ்கூலில் ஆரம்பத்தில் ஒரு மாரல் கிளாஸ்னே ஒரு கிளாஸ் இருந்துச்சு. இன்றைக்கி எந்த ஸ்கூல்லையே அது இருக்கான்னு கேட்டால் அது இல்லை. இந்த படம் அது மாதிரி சில மாறலை கண்டிப்பாக சொல்லும். ஆனால் அதுக்காக ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ரியாக இருக்குலாம் நினச்சிடாதீங்க. கமர்ஷியல்ஸ் இருக்குது, ஃபைட்ஸ் இருக்குது, சாங்ஸ் இருக்குது. ஆனால் வெளியில் வரும்போது ஆமாம்ல இதை நம்ம அப்படி பண்ணலாம்லன்ற ஒரு விஷயம் இருக்கும். அதை நான் அஸ் எ இயக்குனராக ஹானஸ்ட்டாகவும் தைரியமாக சொல்கிறேன். இந்த படத்தை பார்த்துட்டு இப்படி ஒரு சீன் இது தேவையா அப்படின்னு ஒருத்தர் கூட கேட்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு இந்த ஒரு படம் இதுதான் எனக்கு தெரிஞ்சு இப்போ சமீபங்களில் ஜெயித்த படங்கள்லேருந்து இந்த படம் எப்படி மாறுபடுதுன்னா இந்த விஷயத்தில் 100% மாறும். அதை தைரியமாக என்னால் சொல்ல முடியும். இல்லை சார், அது ஏன்னா அது அவங்க மாஸ் ஹீரோ ஏற்கனவே ஜெயித்த படம் இன்னைக்குன்றதை தாண்டி இப்போ நாங்களும் ஒரு பட்ஜெட்டில் படம் எடுத்திருக்கோம்.
தைரியமாக சொல்கிறோம், இந்த படம் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கொண்டாடப்படும் சார். புது படம் பட்ஜெட்டில் எடுக்கிறோன்னு எதையோ ஒன்று எடுக்கிறோம், ஏதோ ஒரு விஷுவல் இருக்குது, இந்த 2 hours பண்ணணுன்ற ஒரு இதை வச்சுக்கிட்டு இத்தனை சாங்கு இத்தனை ஃபைட்டு கண்டிப்பாக வேணும்னு பண்ணுறாங்க. இப்போ ஆக்சுவலாக நான் பண்ணதும் ஒரு 1:50 வரைக்கும் பண்ணேன், 1:55 நிமிஷம் இருந்துச்சு. ஆனால் சென்சாரில் எனக்கு யூஏ வேணுன்றதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 12லேருந்து 13 நிமிஷம் வரைக்கும் கட் பண்ண சொன்னாங்க. நான் கட் பண்ணேன் அதை. ஆக்சுவலாக அது கிளாமரோ வல்கரோ கிடையாது, ஆக்ஷன் சீக்வன்ஸ், இந்த பிளட் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதை மட்டும் தான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ நல்ல படங்கள் கண்டிப்பாக எப்படியோ ஒரு இடத்துல கொண்டாடப்படும். சில படங்கள் நம்மளே கேள்விப்பட்டிருக்கோம், தேட்டரில் வந்தப்போ அது கவனிக்கப்படல, ஆனால் ஓடிடியில் வந்தப்போ பயங்கரமாக கொண்டாடினாங்க. ஸோ இந்த படம் கண்டிப்பாக எனக்கு தேட்டர்லையும் கவனிக்கப்படும் நினைக்கிறேன். ஏன்னா மீடியா இந்த மதுரை டு தேனி பண்ணும்போது இன்றைக்காவது எனக்கு சொல்கிறதுக்கு ஒரு 3 படம் இருக்குது, அன்றைக்கி எனக்கு எதுவுமே கிடையாது, அதையே மீடியா கொண்டு போய் சேர்த்து தான் நம்ம ஜெயித்தோம். ஸோ அந்த நம்பிக்கை இப்போவும் உண்டு. கண்டிப்பாக நல்ல படங்கள் பேசப்படும். ஆக்சுவலாக எனக்கு ப்ரொடியூசர் ஆகணுன்ற ஆசை துளி கூட கிடையாது. என்னுடைய ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சது சினிமாட்டோகிராஃபி, அதுக்கப்புறம் டைரக்ஷன். சரி, நான் யார்ட்டையுமே அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணலை. அப்போ அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணலைன்னா யார் என்ன நம்பி படம் கொடுப்பாங்க? அப்போ நம்மளே தான் பண்ணணும்னு நினைக்கும் போது தான் வில்வம் அண்ணா, என் ஃபேமிலி ஃப்ரெண்ட், அவங்க மூலம் விமல் சார் சுவிட்சர்லாந்து வந்தாங்க. ஆக்சுவலாக சீரியல் எடுக்கணும்னு வந்தாங்க. எனக்கு சீரியல் எடுக்கிறதுல விருப்பம் இல்லை, படம் எடுப்போனா என்கிட்ட இருக்க இந்த பட்ஜெட் வச்சு எப்படி படம் எடுப்பீங்கன்னாங்க. கொடுங்க, மீதியை நான் பார்த்துக்கிறேன்னு தான் என்னை நிரூபிக்கிறதுக்காக பண்ண படம் தான் மதுரை டு தேனி வலியாண்டிப்பட்டி. அப்போ என்னுடைய ஒரே ஆசை ஸ்க்ரீனில் என்னுடைய பேர் பார்க்கணும். பட் மதுரை டு தேனி என்னுடைய அடையாளமாக மாறிச்சு, என்னை அடையாளப்படுத்திச்சு. ஸோ இப்போவும் எனக்கு ரொம்ப பிடிச்சது சினிமாட்டோகிராஃபியும் டைரக்ஷனும் தான். இந்த படமே நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டது. நான் பணமே போடாமல் ஒரு ப்ரொடியூசருக்கு வேலை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். ஒரு ப்ரொடியூசர், நீங்கள் நேற்று சொன்னீங்களே இந்த நடந்து ஷூட் முடிச்சா ஏன் எடுக்கலை, இதை சொன்னீங்கல்ல ஏன் எடுக்கலன்னு ஒரு கேள்வி கேட்குற மாதிரி ஒருத்தர் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். ஏன்னா நானே ப்ரொடியூசர்னும் போது நான் இண்டிபெண்டன்ட், நான் என்ன வேணாலும் செய்யலாம். இதில் அப்படி இல்லை, அப்படி ஒரு ப்ரொடியூசர் தான் ஆனந்தமுருகன் சார். அவங்க கிடைச்சாங்க. இந்த படம் அதே மாதிரி ஷூட் முடித்தோம். கிட்டத்தட்ட 5 மாதம். நாங்கள் ஜூன் 27 தான் பூஜை போட்டோம், ஜூன் 28 தான் ஆரம்பித்தோம் ஷூட்டு. அப்போ ஜூலை தான் கணக்கு. இப்போ நாங்கள் ரிலீஸ் பண்ணிட்டோம். ஒரு 5 மாத காலத்தில் ஒரு படத்தை ஆரம்பித்து ரிலீஸ் வந்து நிற்கிறோம். மறுபடியும் கேட்டால் ப்ரொடியூசராக இருக்கிறதுல எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது, ஆசையும் கிடையாது, இனி நான் இருக்க போகிறதும் கிடையாது. அஸ் அ டெக்னீஷியனாக ட்ராவல் பண்ணுறது என்னுடைய மிகப்பெரிய விருப்பம். சினிமோட்டோகிராஃபராக இருந்து இயக்குனர் ஆகிறது பெரிய அளவில் ஹெல்ப்பாக இருக்கும். ஏன்னா ஒரு சினிமோட்டோகிராஃபரை கிட்டத்தட்ட ஒரு இயக்குனரோட எல்லா விஷயங்களையும் ஒரு விஷுவல் பண்ணக்கூடிய ஒரு மனிதர். அப்போ அவருக்கு எல்லாமே தெரியும். இப்போ ஆக்சுவலாக பேசிக்காக எனக்கு எடிட் தெரியும், சினிமோட்டோகிராஃபி தெரியும், டைரக்ஷனும் பண்ணதுனால என்ன ஷாட்டை எங்கே எடுக்க போகிறேன், இதுக்கப்புறம் என்ன கட் பண்ண போகிறேன், இந்த கட்டில் என்ன டிரான்சிஷன் போட்டால் நல்லாயிருக்கும், இவ்வளோ இருக்கிறதுனால என்னால் ஈஸியாக எல்லாத்தையுமே வேலை வாங்க முடியுது. ஸோ எப்போயுமே சொல்லுவாங்களே, ஒரு டைரக்டருக்கு சினிமோட்டோகிராஃபி தெரிஞ்சிருக்கணும், எடிட்டிங் தெரிஞ்சிருக்கணும், மியூசிக் தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி ஒரு சினிமோட்டோகிராஃபராக இருந்துட்டு டைரக்ஷன் வந்தால் கண்டிப்பாக ஒரு பெரிய பலம் அது. சார் சினிமாவே என்ன சொல்லுவோன்னா, சினிமாவுக்கு நார்மலாகவே நம்ம ஊரில் சொல்லுவேன், ஏண்டா மாப்பிள்ள இந்த வெட்டி பந்து அவனுக்கெல்லாம் தேவையான்னு கேட்போம் இல்லையா, நக்கலா. இதை இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, மக்கள் சிரித்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்றது தான் இருக்குது. அப்படி எல்லாமேனா இன்றைக்கி ஏன் இந்த ப்ரொடியூசர்ஸ் வந்து இவ்வளவு புலம்புறாங்க, ஏன் தமிழ் இண்டஸ்ட்ரி மட்டும் இவ்வளோ விஷயம் ஆகிட்டே இருக்குது சார், க்ரோத்தே இல்லை சார். அதாவது எப்படி சொல்கிறதுனா, நம்ம நினைக்கிறோம் இல்லை இவ்வளோ பெரிய படங்கள் வருது, சரி பெரிய படங்கள் வருது, அடுத்து நீங்கள் கேட்ட மாதிரி ப்ரொடியூசரோட நிலைமை என்ன. ஆனால் பாருங்களேன், மலையாளத்தில் ஆகட்டும், மற்ற தெலுங்காகட்டும், சின்ன படங்களும் ஜெயிக்குது, பெரிய படங்களும் ஜெயிக்குது. ஆனால் தமிழில் அது இல்லை சார். இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஓப்பனாக சொன்னால் இந்த வார்த்தை எவ்வளோ பேருக்கு சொல்லலாம், இது சாபக்கேடான்னு கூட கேட்க தோணுது. நான் மறுபடியும் சொல்லி சின்ன பட்ஜெட் படங்கள்லாம் கொண்டாடுங்கன்னு சொல்ல, சின்ன பட்ஜெட் படங்கள் நல்ல படங்களை கொண்டாடுங்க அப்படின்ற விஷயம் நீங்கள் கொண்டு போய் சேர்க்கவே மாட்டேன்றீங்க சார். ஒரு ஷோ கிடைக்குது, அது எந்த டைம் கிடைக்குதுன்னு தெரியல. இப்போ தேட்டர் கேட்டால் சார் ஆடியன்ஸ் வந்தால் எனக்கு என்ன, கண்டிப்பாக ஆடியன்ஸ் வந்தால் தேட்டர் தூக்க மாட்டாங்க. ஆனால் ஆடியன்ஸ் எப்படி புல்லிங் பண்ணுறோம், உள்ளே கொண்டு வரோன்றது பெரிய ஒரு என்ன சார் ஸ்ட்ரகிள் இருக்க தான் செய்யுது சார். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சது நான் சொன்னது தான். இப்போ ஒரு BMW காருக்குன்னு ஒரு விலை இருக்கும், மாருதின்னு ஒரு ரேட் இருக்கும். நான் மாருதி BMW ரேட்டு தான் கொடுப்பேன்னா யார் சார் வாங்குவா? அதை தான் சொல்கிறேன்.
ரஜினி சார் படம், அஜித் விஜய் கமல் சார் படத்துக்கு ஒரு டிக்கெட் ரேட் வைக்கிறீங்களா? ஓகே, அப்போ ஏன் இந்த மாதிரி பட்ஜெட் படங்களுக்கு டிக்கெட்டை ஏன் குறைக்கக்கூடாதுன்னு நாங்கள் கேட்குறோம். இதை செய்கிறோன்னு ஒவ்வொரு தடையும் ப்ரொடியூசர் கவுன்சிலையும் சொல்கிறாங்க, பேச்சுவார்த்தை நடக்குது. ஆனால் இது வந்து செயல் வடிவம் வந்தால் தானே ஜெயிக்கும். எல்லாமே பேசலாம் சார். இப்போ நான் உட்காந்து என் ப்ரொடியூசரை சொல்லலாம், சார் இந்த படம் ரிலீஸுக்கு அப்புறம் பாருங்கள் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 5 கோடி 10 கோடி வரும்னு சொல்லலாம். ஆனால் அது வந்தால் தானே பேசலாம் சார், ஆசைக்கு பேசலாம். இதுதான் இங்கே நடக்குது. யாருமே இல்லை. இன்றைக்கி ஒரே ஒரு விஷயம், இந்த நான் நிறைய என்னுடைய ப்ரொடியூசர் கவுன்சில் மீட்டிங்லேயும் சொல்லியிருக்கேன், இந்த ப்ரெஸ் மூலமாக சொல்கிறேன், சின்ன படங்களை பார்க்குறதுக்குன்னு ஒரு கமிட்டி போடுங்களேன், நல்ல படங்களை தேர்ந்தெடுங்களேன். நீங்கள் சொன்னால் கேட்பாங்கல்ல, தேட்டரில் கொண்டு போய் சேருங்களேன். இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொன்னாங்க, இதுக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷன்லாம், இந்த ஃபெஸ்டிவல் டேஸில் பெரிய படம் வரணும், மற்ற இடத்துல நாங்கள் சின்ன படம் பண்ணுறோன்னு சொன்னாங்க. செயலுடைய வந்துச்சா? இப்போ அந்த டேத்துலையும் ரீரிலீஸ். என்ன சார் இது ரீரிலீஸ் பண்ணுறீங்க? ஆமாம், ரஜினி சார் படம் ரீரிலீஸ் ஆனால் அதை தான் கொண்டாடுவான். அது அவன் தப்பு இல்லையே. ஏன்னா ரசிகர் எதை பார்க்கணுமோ அவன் செலக்ட் பண்ணுவான். ஸோ இதெல்லாம் சரியானாலே கண்டிப்பாக சிறு படம், ரொம்ப சிம்பிளாக சொன்னால் சார், ஒரு வருஷத்துக்கு ஒரு 20 படம் வைப்போமா பெரிய படம், ஆனால் 200 படம் சின்ன படம் இருக்குது. நிறைய தடவை சொல்லுவாங்க, சிறுபட தயாரிப்பாளர்கள் தான் வாழ்வு கொடுக்குறாங்க, இன்றைக்கி உழைப்பாளிகளுக்கு வாழ். ஆனால் சிறுபட தயாரிப்பு எக்கேட கெடுன்னு தான் சொல்கிறாங்க சார். சுப்பன் இந்த டைட்டில் வச்சதுக்கான 2 ரீசன். ஆக்சுவலாக இதில் நாங்கள் முன்னாடி 2 டைட்டில் வச்சுருந்தோம், அது எங்களுக்கு கிடைக்கல. அப்புறம் யோசிப்பு வந்து வீரன் அப்படின்னு ஒரு கேரக்டர் சொல்லலாம். அந்த ஊர்லேயே தொட முடியாத ஒருத்தன். என் கிராமங்களில் சொல்லுவாங்க, நல்ல வீரங்களையும் பெரிய தாதாலாம் சொல்லுவோம் இல்லையா, அவ்வளோ பெரிய சுப்பநாடானின்னு ஒரு வார்த்தை கேட்பாங்க. ஸோ அதனால் நாங்கள் கேட்ட புல்லட் வீரன்ற டைட்டிலாம் கிடைக்காதனால சுப்பன் அப்படின்னு வச்சோம். அப்புறம் இந்த படத்தோட கதையோட பார்த்திங்கன்னா, தீய குணம் கொண்ட எல்லா மனிதருமே அரக்கன் அப்படின்வோம், அதுதான் சூரசம்ஹாரம். அப்போ இது மாதிரி மனிதர்களை அழிக்கக்கூடிய ஒரு சூரசம்ஹாரோட பேஸும் இருக்கும். அதனால் சுப்பன்னா சுப்பிரமணியன் அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பண்ணுவோம். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் யார் சுப்பன் ஒரு பாடம் சொல்லுவாங்க. இது 2ஐயும் மிக்ஸ் பண்ணி தான் சுப்பன் அப்படின்னு டைட்டில் வச்சோம். சார் இப்போ ஃபெஸ்டிவல் டைத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே படம் தான் எல்லா தேட்டரும் போகிறாங்க. இப்போ சிறு படங்கள் வர முடியாது சார். ரொம்ப இதுவாக சொன்னால் நிறைய பேர் சொல்லுவாங்க, சினிமா ஆர்ட் அது ஒரு கலைக்கான அது வெறும் வெற்று வார்த்தை சார். சினிமா வியாபாரம். கலைன்னு சொல்கிற உருகிற எல்லாரையுமே ஒரு ப்ரொடியூசர் வராரு, என்கிட்ட 5 கோடி இருக்குது, யாருக்குமே சம்பளம் கிடையாது, டெய்லி சாப்பாடெல்லாம் போகிறேன், இந்த எடுங்கன்னா சம்பளம் இல்லாமல் யாராவது வேலை பார்ப்பாங்களா சார்? ஒருத்தர் வேலை பார்ப்பாங்களா? அப்புறம் என்ன சார் ஆர்ட்? இது வியாபாரம். யாரை போட்டால் என்ன பிஸ்னஸ்? நான் 1 கோடி போட்டால் எத்தனை கோடி, 100 கோடி போட்டால் எத்தனை கோடி? இது பியூர் பிஸ்னஸ். அதனால் சும்மா வெட்டி வார்த்தைகள்லாம் நிறைய பேர் பேசிட்டே இருக்கலாம், அது நடக்காது. பியூர் பிஸ்னஸ். பிஸ்னஸ் தான் சினிமா. அதனால தான் இங்கே ஓடுற குதிரை மேலே கட்டுறதாகட்டும், யாரை வச்சு படம் எடுத்தால் ஜெயிக்கலான்றதும் இருக்கும். சின்ன படங்களுக்கு தேட்டர் கிடைக்கிறது, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வர்றது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படமே இப்போ சில பேருக்கு நாங்கள் ப்ரீவியூலாம் போட்டு காமிச்சு சில கருத்துக்கள் எடுத்தோம். இந்த இடம்லாம் கொஞ்சம் அதெல்லாமே சரி பண்ணி அஸ் அ டேரக்டராக திமுறா சொல்லலாம், நான் எடுத்தது தாங்க படம். இப்போ சில படங்கள் பார்க்குறீங்களா 3 மணி நேரம் 2.5 மணி நேரம், யார் பாப்பா? பணம் இருக்குன்றதுக்காக ஆர்டிஸ்ட்டுங்க எடுத்து விட்டா சார் யார் சார் பாப்பா? அதனால தான் என் படம் நான் 2 ஹவர்ஸ் கூட போகல. ஸோ அந்த படம் இது கண்டிப்பாக போய் சேருன்றது தான். இது பியூர் பிஸ்னஸ். போட்டது எப்படியாவது எடுக்க முயற்சிகள் பண்ணிக்கிட்டே இருக்கும், அவ்வளோதான். இந்த படத்தின் மூலமாக நான் சொல்கிற மெசேஜ், உங்களால் முடிந்த அளவு அன்பை விதைங்க, உதவி செய்யுங்க. நம்ம நினைப்போம், நான் ஒரு 10 பேருக்கு இவனுக்கெல்லாம் உதவி செஞ்சேன், அவங்க திருப்பி எதுவுமே செய்யலைன்னு. நீங்கள் யாருக்கு உதவி செய்கிறீங்களோ அவங்க திருப்பி செய்வாங்கன்ற எண்ணத்தை விட்டுருங்க. நீங்கள் யாருக்கு செய்கிறீங்களோ அவங்க இல்லாமல் யாரோ ஒருத்தவங்க கூட வந்து நிற்பாங்க. அது எல்லாருமே உங்கள் லைஃப்பில் சந்திச்சிருப்பீங்க. அடா பாவி, நான் இவனுக்கு எதுவுமே செய்யலையடா, இவன் வந்து செய்கிறேன். அதுதான் நீங்கள் அன்பை ஒருத்தருக்கு கொடுங்க, அதே அன்பு இன்னொருத்தர் வந்து வருன்றது இதோட கான்செப்ட். அதே மாதிரி பெண்களோட பாதுகாப்பு பேசியிருக்கேன். நம்ம பாய் ஃப்ரெண்டு கொஞ்சம் ஆண்களோட பார்த்து பழகிற நம்ம பெண்கள் தோழி தான் நினைக்கிறோம்ல. இப்போ கூட சமீபத்தில் நிறைய வீடியோஸ் பார்க்குறோம். யாராக இருந்தாலும் கேர்ஃபுல்லாக இருங்க. ஒரு தடவை வாழ்க்கையை இழந்துட்டோம்னா என்ன செஞ்சாலும் அந்த வலி வாழ்நாள் நம்மளோட இறப்பு வரைக்கும் போகாதுன்றதை இந்த படத்தில் நான் சொல்லியிருக்கேன். சார் கவுன்சிலில் நாங்கள் கிட்டத்தட்ட 2009 படம் முடித்ததுக்கப்புறம் நடந்த எலெக்ஷன் எல்லா எலெக்ஷன்லையும் ஓட்டு போட்டுட்டு தான் சார் இருக்கும். ஒவ்வொரு தடவையும் சிறுபட முதலீட்டாளர்களுக்கு நாங்கள் பண்ணுறோன்னு தான் நடக்குதே தவிர அது பெருசாக நடந்த மாதிரி எதுவுமே தெரில. இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் என்ன நடக்கணும்னு தெரியல. ஆனால் முன்னாடி இருந்ததுக்கு ஒரு சின்ன விஷயம் இப்போ பண்ணி கொடுத்துருக்காங்க. என்னென்னா, இந்த க்யூப்பில்
பெரிய படங்களுக்கு இருக்க ரேட்டை விட இந்த மாதிரி பட்ஜெட் படங்கள் லெட்டர் வந்தால் இப்போ ரேட்டு குறைச்சிருக்காங்க. தந்தி பேப்பரில் ஒரு 4 நம்மளுடைய விளம்பரம் ஃப்ரீ. இதுக்கு முன்னாடி இல்லை. எனக்கு தெரிஞ்சு இப்போ நடந்ததில், இந்த படம் பண்ணதில் நான் தெரிஞ்சுட்டு இந்த விஷயங்கள் இப்போ ஒரு பாசிட்டிவான விஷயம் நடந்திருக்கு. உண்மையிலேயே இது வந்து பெரிய விஷயம். ஏன்னா க்யூப்பில் அவங்க கட்டுறதுக்கு 3 மடங்கு 1 மடங்கு கட்டுறோம். பேப்பரில் ஒரு 4 ஆடுன்றது கிட்டத்தட்ட ஒரு ₹1,00,000 மதிப்புள்ள விஷயம் அது. இப்போ இது வந்து இப்போ வந்திருக்கு. இன்னும் நான் சொன்ன மாதிரி ஒரு டீம் போட்டு சின்ன படங்களை டைம் ஒதுக்கி பாருங்கள். பார்த்து அதுலேருந்து செலக்ட் பண்ண இன்னும் நல்லா இருக்குன்றது இந்த பேட்டியின் மூலமாக கூட நான் ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு எலெக்ஷனில் நிற்கிறவங்களுக்கு சொல்கிறேன். கண்டிப்பாக இது மீட்டிங்லேயும் சொல்லுவேன். சார் இந்த மாதிரி சிறு ப்ரொடியூசர் படங்கள் என்னென்ன சலுகைகள் வேணும் சார்? தேட்டர்ல இருந்து, டிஸ்ட்ரிபியூஷன் சைடில் இருந்து, வியாபாரத்தில் என்ன? சார் சிறு படங்களுக்கு சலுகைகள்ன்றதை தாண்டி நான் சொன்ன மாதிரி டிக்கெட் ரேட்டை கம்மி பண்ணணும் சார். இந்த படத்துக்கு இந்த ரேட்டு அப்படின்னு சொல்லணும். அது மாதிரி ஷோ காலையில் அந்த 11 o'clock அந்த மாதிரி 10 o'clock ஷோ கொடுக்குறாங்க. கண்டிப்பாக அந்த இடத்துல பெரிய படங்களுக்கே நீ கூட்டம் வருதான்னு தெரியல. ஒரு நல்ல ஷோ டைம் பரவாயில்ல, ஒரு 3 நாளாவது அதுக்கு ஒரு டைம் கொடுத்து படம் பார்த்தவங்க வெளில போய் பேசுகிற டைமாவது கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதை பண்ணணும். இப்போ ப்ரொடியூசர் கவுன்சிலில் இந்த விஷயம் பண்ணியிருக்காங்கல்ல, இது ஒரு வரவேற்கத்தக்கது. இது மாதிரி இன்னும் எல்லாம் பண்ணணும். இந்த நான் சொன்ன ஒரு டீம் சார் ஓடிடி, இதுக்கு முன்னாடி ஒரு எலெக்ஷன் நடந்துச்சு. நாங்கள் நின்று சிறு படங்கள்லாம் அந்த ஓடிடிக்கெல்லாம் பிஸ்னஸ் பண்ணி தரோன்னு சொன்னாங்க. நடக்கவே இல்லை. அந்த வாக்குறுதி நானும் நிற்கும்போது எனக்கும் தான் சேர்த்து சொன்னாங்க. அது நடக்கவே இல்லை. இப்போவாவது பண்ணணும் சார். அதே மாதிரி இப்போ சமீபத்தில் ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம். என்னென்னா இந்த மீடியேட்டர்ஸ் முதல் சொன்னோம் இல்லையா, அவங்களுக்கு ஒரு விஷயம் ஓகேன்னா அந்த ப்ரொடியூசரை கொண்டு குழியை தோண்டி போச்சுட்டு கூட போகிற மாதிரி ஒரு சின்ன இது இருக்குது. அது வேணாம். நீங்கள் இந்த சினிமாவால், சினிமா தயாரிப்பாளர்களாக வாழ்கிற இவ்வளோ பேர் இருக்கீங்கல்ல, அவங்களையும் வாழ வச்சு வாழுங்களேன். இவன் செத்துட்டாலும் இன்னொருத்தன் வர்றான், அவனை வச்சு பார்த்துக்கலான்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க. இது ஏன் சார்பாக மட்டும் இல்லை, என்ன மாதிரி இருக்கக்கூடிய நிறைய தயாரிப்பாளர்களுடைய வேண்டுகோளாக நினைங்க. எங்களை வாழ வச்சு வாழுங்க ப்ளீஸ். சார் சிறு படங்களுக்கு என்ன சார் வியாபாரம் மாதிரி உங்கள் கையில் பணம் வருதான்னு சொல்லுங்கள் சார். சிறு படங்களுக்கு ஆக்சுவலாக மதுரை தேனி பண்ணும்போது ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. எனக்கு அது பெரிய லாபமாகவும் இருந்துச்சு. என்னுடைய 2வது படம் பண்ணும்போது அப்போ ஒரு சூழ்நிலை மறைச்சி எனக்கு அதில் கொஞ்சம் நட்டோம். இன்றைக்கி எப்படி வியாபாரம் அப்படின்னா, இப்போயே பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் தான் கொடுக்குறோம். டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்து அது வந்தால் மட்டும்தான். ஆனால் யோசிச்சு பாருங்கள், பெரிய படங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுக்குற என்ன பெர்சன்டேஜோ, தேட்டருக்கு நம்ம என்ன பண்ணுறோமோ அதை தான் சிறு படமும் பண்ணுறோம். அவங்களுக்கு வாங்குறதோட கம்மியாகவும் வாங்குறதில்ல யாரும். ஆனால் சில டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இப்போயே பார்த்தீங்கன்னா நம்ம படத்தை பார்த்துட்டு ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து ஒரு பெரிய விஷயம் எடுத்து அவர் கனெக்ட் பண்ணியிருக்காரு எல்லாரையும். சார் நம்ம இது தமிழ்நாடு ஃபுல்லாக கொண்டு போகலாம், ஒரு நல்ல விஷயம் இருக்குது இதில். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா அந்த சேவை செல்லில் ரோட்டரி கிளப் சொல்லுவோம் நிறைய, அதில் இருக்க விஸ்வநாராயணன் சார் அவங்க எங்களுக்கு பயங்கர சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அதன் மூலமாக இந்த படத்தை கொண்டு போகணும். இப்போ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் தான் எங்களுக்கு எடுத்து இதை வெளியில் கொண்டு வரணுன்னே ஒரு முயற்சி எடுத்திருக்காரு. அப்படி சில பேர் இருக்கிறதுனால மட்டும்தான் இந்த மாதிரி சின்ன படங்கள் ஏதோ அங்கங்கே வருது. இப்போ சமீபத்தில் ஒரு 2-3 படம் ஜெயிச்சிச்சு. சின்ன பட்ஜெட் படம் தானே பெருசாக ஜெயிச்சிச்சுன்னு. ஆனால் அந்த சின்ன பட்ஜெட்னு சொல்கிறாங்க, இவங்க 10 கோடி 15 கோடியே சின்ன பட்ஜெட் படம்ன்றாங்க. அதுலேருந்து ஆர்டிஸ்டெல்லாம் யாருன்னு பார்க்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த தேட்டர்லேருந்து எல்லாம் ஒரு குழு அமைச்சா நிச்சயமாக சின்ன படங்கள் வரும். தரமான படங்களை செலக்ட் பண்ணி ஓடிடியில் ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருந்தா அது 50 கோடி போச்சா 5 கோடி போச்சா ஒன்றும் இல்லை சார். ஒரு 20 லட்சம் 25 லட்சம் ஒரு 15 லட்சம் கிடைச்சா கூட பெரிய விஷயம். அப்படி ஒரு டீம் அமைஞ்சு பண்ணால் இது கண்டிப்பாக நிறைய நல்ல படங்கள் வரும். இந்த சின்ன சின்ன அல்லு செல்லு எடுக்கிற படம் அவனே ஒதுங்கிடுவான். நல்ல படங்களை மட்டும் எடுக்கிறவங்க ஒரு டீம் கிரியேட் ஆகும். சுப்பன் திரைப்படம் வர்ற 19/12/2025 வெள்ளிக்கிழமை தமிழ்நாடு ஃபுல்லாகவே ரிலீஸ் ஆகுது. அதில் பெரிய சந்தோஷம் என்னன்னா, கேரளாவிலையும் சில தேட்டர் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கான பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இந்த படத்தை பாருங்கள். நிச்சயமாக இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். வெளியில் போய் பேசுங்க. ஏற்கனவே ஜெயித்தவங்களுக்கு நம்ம ப்ரமோட் பண்ணுறன்றது தேவையே இல்லை. அதனால் என்ன விஷயம் கிடைக்கும்னு தெரியாது. ஆனால் இந்த மாதிரி நல்ல படங்களை ப்ரமோட் பண்ணுறதன் மூலமாக உங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்கும். இந்த படம் ஜெயிச்சா இனி எடுக்கிற சின்ன பட்ஜெட் படங்கள் ஏதோ ஒரு கதையை எடுக்காமல் நல்ல கதை எடுத்தால் கண்டிப்பாக ஜெயிப்போன்ற ஒரு நம்பிக்கையை உருவாக்கும். அந்த நம்பிக்கையை நீங்கள் தான் கொடுக்கணும். இந்த படத்தை வெற்றி பெற செய்யுங்க. எங்கள் டோட்டல் டீம் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.